பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த 40 மில்லியன் மதிப்புள்ள 4 புதிய முயற்சிகள் இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் விரைவாகவும் வெளிப்படையாகவும் திறம்படவும் நடைமுறைக்கு வரும். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு கூறியுள்ளார். இந்த முயற்சிகள் தெளிவான கண்காணிப்பு முறைகளுடன் நெறிமுறை பிரிவு மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உட்பட பல்வேறு அரசு அமைப்புகளின் நெருக்கமான ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும். மடானி அரசின் கடப்பாடு தெளிவானது. அதாவது இந்திய சமூகம் தேசிய மேம்பாட்டில் பின்தங்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதே. எனவே செலவழிக்கப்படும் ஒவ்வொரு காசும் முழுமையான நேர்மையுடனும் நிர்வகிக்கப்பட்டு இலக்கு வைக்கப்பட்ட பயனர்களை சென்றடைவதும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துவதும் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். இந்த 4 முன்னெடுப்புகளின் அமலாக்கம் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் இந்திய சமூக முயற்சிகளுக்கான செயலாக்க குழு கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்திய சமூகம், குறிப்பாக B40 வர்க்கத்தினர் எந்த ஒரு நிர்வாக கெடுபிடிகளும் இல்லாமல் அரசாங்க ஒதுக்கீடுகளை நேரடியாக அனுபவிப்பதை உறுதி செய்வதே அவற்றின் நோக்கம் என்றார் அவர். 5 மில்லியன் ரிங்கெட் மதிப்பில் இந்திய குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பு, பொது வசதிகள் மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும், மேலும் 5 மில்லியன் ரிங்கெட் தமிழ் தேசிய வகை பள்ளிகளில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வக உபகரணங்களை மேம்படுத்துவதற்கும் ஒதுக்கப்பட்டதாக அண்மையில் அன்வார் அறிவித்தார். அதோடு தர்மா திட்டத்தின் கீழ் இந்து கோவில்களை சமூக மையங்களாக வலுப்படுத்த 20 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டது. மேலும் 10 மில்லியன் ரிங்கெட் நிதி தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளில் சிறிய பழுது பார்க்கும் பணிகள் மற்றும் பராமரிப்புகளுக்காக செலவிடப்படும் என அன்வார் கூறியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.